ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் சட்டு புட்டுன்னு குழம்பு வச்சுட்டு வரதுக்கு ஒரு சூப்பரான குழம்பு மிளகா பொடி தாங்க அரைக்க போகிறோம். தனித்தனியாக தனியா பொடி மிளகா பொடி இல்லைனா கூட இந்த ஒரு விதமான பொடியை வச்சு நம்ம பல விதமான குழம்பு வகையில் வைக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்க முடியும். இப்போ சூப்பரான பர்ஃபெக்டான குழம்பு மிளகா பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து தனியா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். முழு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாங்க 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவு மல்லிக்கு 1/4 கிலோ அளவுக்கு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காரமும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆனால் நீட்டு மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா காரம் நல்லாயிருக்கும், ஆனால் உடம்புக்கு வந்து அது ரொம்ப ஹீட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி குண்டு மிளகாய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிராம் அளவுக்கு வந்துடும். அடுத்தது சீரகம் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு கிடையாதுங்க, சீரகம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 50 கிராம் அளவுக்கு மஞ்சள், நம்ம விரலி மஞ்சள் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சில பேர் 100 கிராம் சேர்ப்பாங்க. 100 கிராம் வந்து தேவையில்லைங்க, 50 கிராம் அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும். அப்போ தான் நம்ம வைக்கிற குழம்பு பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இல்லைனா லைட்டாக நமக்கு மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு முழு மல்லி, 1/4 கிலோ அளவுக்கு குண்டு காஞ்ச மிளகாய், 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு சீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் மஞ்சள். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல போட்டு ஒரு 2 நாள் அளவுக்கு காய விடுங்க. இந்த மாதிரி நான் வந்து கருப்பு துணி போட்டு காய வச்சிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இழுத்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் கருப்பு துணியில் காய வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து மல்லி மிளகாய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விரிச்சு விட்டு பரப்பி விட்டு காய வைங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்த இதர பொருட்கள்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸில் வச்சு காய வச்சிருக்கேன். இது வந்து கொட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிளகா மல்லி வந்து நல்ல சூடு ஏறி நல்ல பொறன்னு இருக்கணும். அதுதாங்க முக்கியம். மற்ற பொருட்கள்லாம் வந்து பூச்சி இல்லாமல் அந்த வெயிலில் நல்லா சூடு ஏறினாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காய வச்சாச்சு. இப்போ ஒரு சாயந்தரம் 4 மணி போல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி அந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி நசுக்கினோடனே வந்து வளைஞ்சி வராமல் இந்த மாதிரி நல்லா வந்து உடச்சி வரணும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியதான். இது வந்து நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளில் கூட இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இல்லைனா வந்து 2 நாள் அளவுக்கு காய வைங்க. இது போல் நல்லா காஞ்சதும் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு வாளியில் கொட்டி நம்ம மில்லில் அரைக்க கொடுக்க வேண்டியதாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு காட்டி போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுனால நமக்கு அந்த வாசனையும் சரி நம்ம சுவையோடும் சரி நமக்கு மாறுபடும். ஸோ அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. வெயிலெலாம் சுத்தமாகவே இல்லாதவங்க வந்து லைட்டாக அந்த மாதிரி வறுத்து போடலாம். ஆனால் நமக்கு நல்லாவே வெயில் அடிக்குது அப்படின்னும் போது இதை நம்ம அப்படியே வந்து அரைக்க கொடுக்கலாம். அப்போ தான் நல்லா குழம்பு மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம பாட்டி காலத்துலேருந்து ட்ரெடிஷ்னலாக அரைக்கக்கூடிய குழம்பு மிளகா பொடி முறைங்க. இதே மாதிரியே இதே அளவுகளோட இதே பொருட்களோட நீங்களும் அரைச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எந்த குழம்பு பொடியும் இல்லைனா கூட நம்ம இந்த ஒரு பொடியை வச்சு நம்ம பலவிதமான குழம்பு வகைகளை வந்து சட்டுப்புட்டுன்னு செஞ்சுட்டு வந்துட முடியும். கல்யாணம் பண்ணி லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்க பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.